எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, பிளவுஸுக்கான ரேட் தான் நம்ம சொல்ல போறோம். நான் ஒரு 5 பிளவுஸ் தச்சிருக்கேன். அதுக்கான ரேட்டும், அப்புறம் வந்து கஸ்டமர் வந்து நம்மளுக்கான ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. நான் உங்ககிட்ட வந்து வீடு வேற காலி பண்ணிட்டு போறீங்க. நம்ம கடைய பத்தி எதுவுமே நீங்க சொல்லல அப்படின்னு. கண்டிப்பா சொல்றேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே வந்து எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்து ரிவ்யூ சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆம், நீங்க பாருங்க. பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. ஏன்னா வந்து கஸ்டமருக்கும் நம்மளுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைப்பேன். எனக்கு சரிப்பட்டு வரலனா நான் அவங்க தைக்கவே மாட்டேன்னு சொல்லிடுவேன். சில கஸ்டமருக்குலாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வரல. அவங்க பேச்சும் நம்மளுக்கும் சரிப்பட்டு வரலனா சில பேர் வந்து என்னதான் நம்ம வேலை செஞ்சுருக்கோம் சில பேர் திருப்தியே அடைய மாட்டாங்க. அவங்கலாம் வந்து நான் அவங்களுக்குலாம் தைக்கவே முடியலன்னு சொல்றேன். ஏன்னா வந்து அவங்க என்ன செஞ்சாலும் எங்க போனாலும் அவங்களுக்குலாம் செட் ஆகாது. சில கஸ்டமர் அங்க கொடுத்தேன் செட் ஆகல, இங்க கொடுத்தேன் செட் ஆகலன்னுவாங்க. அதனால வந்து அதே மாதிரி கஸ்டமருக்கு வந்து எங்க போனாலுமே செட் ஆகாது. சில பேருக்கு வந்து புதுசா நம்ம கிட்ட குடுத்துட்டு 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் ஆகும். ஏன்னா நம்ம 2 பேருக்கும் அதாவது அவங்களுக்கும் நம்மளுக்கும் வர அவங்க எப்படி தைக்கணும், அவங்க டேஸ்ட் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது மாரி வந்து இந்த கஸ்டமர் வந்து எனக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிட்டாங்க. நான் இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க நீங்களே கேளுங்க. சரிங்களா? நான் எதுவுமே சொல்லல. அவங்களே சொன்னதுதான் இதெல்லாம். இதெல்லாம் வந்து நம்ம கன்டென்ட் கூட கஸ்டமர் என்ன பேசுறாங்களோ அதுதான் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா எல்லா கஸ்டமரும் நம்ம பேச முடியாது இல்லையா? இவங்ககிட்ட நான் ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்னேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அவங்க வந்து மருமக வந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சத அவங்க போடுவாங்க. இது எனக்கு நல்லாருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டுக்கிறேன்னுவாங்க. அவங்களோட ஸ்பெஷல் வந்து எனக்கு அதுதான். சரிங்களா? ஏன்னா ஒரு சிலர் இவங்க என்ன சொல்லுவாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிலாம் இல்லாம, அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சத அவங்க போடுவாங்க. சரிங்களா? அதுமாரி வந்து எனக்கு நான் கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு ஒரு மாரி இருக்கும். எல்லாமே வந்து ஒரே மாரி போட மாட்டேன். நம்ம டெய்லரா இருக்கிறதுனால என்ன மாடல் வருதோ அத நம்ம போட்டு பார்த்துடணும். அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். நான் சொல்றது சரியா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதுல வந்து கஸ்டமர் பேசினதுக்கு அப்புறம் நான் வந்து ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஒரு ஒரு ப்ளவுஸ்க்கும் எவ்வளோ ரேட்டு சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா நான் கஸ்டமர் இதுக்கு முன்னாடி நான் ரேட் எடுக்கல. அதனால அப்புறமா தான் சொல்லியிருக்கேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இதுமாரி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய்ப்பா, குட் ஈவினிங். வாங்க மேடம். குட் ஈவினிங், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நீங்க வேற ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டீங்களா? அதனால வந்து நான் எல்லாமே வீடு காலி பண்றேன். ம், ஓகேவா? ம். ஸோ அங்க போனாலும் உங்களோட ஸ்டிச்சிங் வந்து எக்ஸலன்ட். அதுல வந்து சான்ஸே கிடையாது. தேங்க்யூப்பா, என்னோட தேங்க்யூ. எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு மேலயே நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ டெஃபினெட்லி நாங்க வீடு ஷிஃப்ட் பண்ணி போனா கூட டென்சோல அனுப்பிச்சு உங்ககிட்ட தான் கண்டிப்பா தைச்சுப்பேன். சரி, எனக்கு சரி. வந்து ஆன் டைம் கிவிங் குடுக்குறீங்க. என்ன அர்ஜென்ட்ன்னு கேட்டாலும் குடுத்துடுறீங்க. ஸோ சரி. அந்த ஒரு ஹியூமனிட்டி, ஒரு கைண்ட்னஸ், அப்புறம் உங்களோட ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து ஐ வாஸ் சோ ஹாப்பி வித் யூ. தேங்க்யூ, என்ன தேங்க்யூ. மறந்துடாதீங்க. நான் காலி ஐயோ! பண்ணிட்டேன்ட்டு. நிச்சயமா. நீங்க தான் எங்களுக்கு முக்கியம். நாங்களும் உங்கள மறக்க மாட்டேன். அங்க போனாலே டெஃபினட்டா நான் டென்சோல அனுப்பிச்சு உங்கள விடாத கருப்பு மாரி தொரத்திட்டே இருப்பேன். ஓகேவா? சரி, சரி. விடாதீங்க, விடாதீங்க. என் ப்ளவுஸஸ் உங்க காமிங்க. ப்ளவுஸ் பார்க்கலாமா? ஆ, இப்போ நம்ம வந்து கஸ்டமரோட ரிவ்யூ பார்க்க போறோம். ஓகே. ஓகேவா? கஸ்டமர் என்ன நினைக்கிறான்? இப்பதான் அவங்க பார்க்க போறாங்க ப்ளவுஸ். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஷூர். ம். காமிங்க. ஐ அம் வெயிட்டிங். சரி. இப்போ இது பாருங்க. நீங்க அந்த பட்டு சாரி குடுத்தீங்கல்ல, வாவ்! அதுக்கு சூப்பர்ப்பா. உங்களுக்கு சான்ஸே இல்ல. நீங்க சிம்பிளா தானே உங்களுக்கு பிடிக்கும். ஆமா. அதனால வந்து நான் நைஸ், சிம்பிளா நைஸ், வச்சிருக்கேன். இது நைஸ். பாருங்க அந்த கிரீன் சாரி குடுத்தீங்கல்ல. ஓ! கிரீன் வித் ரெட்டா? ஆமா. அதுக்கு இது வாவ்! வச்சிருக்கேன். ஓகேவா? செம்மப்பா. சரி. கலக்கிட்டீங்க போங்க. சரி. இது பாருங்க எல்லோ. ஐயோ! சான்ஸே இல்ல. ஆக்சுவலி இது முன்னாடியே ஒரு வீடியோ பார்த்தேன் உங்களோடது. ஆனா என்னோட ப்ளவுஸ்ன்னு அப்ப எனக்கு தெரியல. இதான் உங்களுது. செம்மையா பண்ணியிருக்கீங்கப்பா. சரி. உங்க சந்தோஷமே என் அட்டகாசம், சந்தோஷம். அட்டகாசம். இட் இஸ் ஓவர் டு மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சரிப்பா. தேங்க்யூ. இது இது பாருங்க. நெக் ரொம்ப அழகா இருக்கு. சரி இது வெரி கிரீன் நைஸ், சாரி வெரி இருக்குல்ல, நைஸ். அது இதுக்கு. ஆமா. இது வந்து இது ரெட் சாரி, ஃபுல் இது கிரீன் கிரீன். ஆமா. பேக் காமிங்க. இது பாருங்க. வாவ்! ஓகேவா? சிம்பிளா. செம்மப்பா. சான்ஸே இல்ல. நீங்க ரொம்ப கிராண்டா போட இல்ல மாட்டீங்க. எனக்கு ரொம்ப வேலை வேண்டாம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ல இட் இஸ் டூ குட். இது வந்து நார்மல். ஓகே, ஓகே. 2 அந்த காட்டன் குடுத்தீங்கல்ல. பார்டர் மட்டும் வச்சு தைக்க சொன்னாங்க. ஆமா. நம்ம சாரில இருந்து எடுத்து வச்சோம்ல அது. வெரி நைஸ். இது வந்து நார்மலு. மருமகள் ஏற்கனவே குடுத்துட்டேன். ஆமா, மருமகன் தான் வாங்கி. அப்ப 2 காட்டன் சாரி குடுத்துட்டேன் ஏற்கனவே. எஸ், எஸ். ஓகேவா? ஓகே. ஓகேப்பா. உங்க சந்தோஷமே என் ஐ அம் வெரி, சந்தோஷம். வெரி ஹாப்பி வித் யுவர் ஸ்டிச்சிங், வித் யுவர் கைண்ட்னஸ், வித் யுவர் ஹியூமனிட்டி. தேங்க்யூ. எல்லாமே ஆன் டைம் டெலிவரி எல்லாமே வந்து சான்ஸே கிடையாது. தேங்க்யூ, ஸோ வந்து தேங்க்யூ. இந்த ஏரியால இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் ஜஸ்ட் ஃபாலோ
நிர்மலா அவங்க கிட்ட கொடுங்க. நிஜமா என்னோட இதுல வந்து அவங்க நல்லா எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐ அம் சோ மச் சாட்டிஸ்ஃபைட் வித் தட். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. வீடு காலி பண்ணிட்டு போனாலும் என்ன மறந்துடாம வந்துடணும். கண்டிப்பா கண்டிப்பா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சரி, ஓகே, தேங்க்யூ. பாத்தீங்களா வீடியோ? அதாவது கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. கஸ்டமர் வந்து நம்மளுக்கு முதல்ல பிடிக்கணும், அப்புறம் அவங்க ஸ்டிச்சிங்கும் பிடிக்கணும், சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு ப்ளவுஸும் வந்து என்ன ரேட்டுன்னு சொல்ல போகிறேன், ஓகேவா? இதில் என் ப்ளவுஸும் சேர்ந்துருக்கும். நீங்கள் இன்னைக்கு ஷார்ட்ஸ் ஒன்று போடுங்க, அதில் பார்த்துருப்பீங்க. அந்த டிசைனும் பாருங்கள். எல்லாமே சிம்பிளாக. ஆனால் நம்ம சிம்பிள் சொல்கிறோம், நான் தைச்ச ப்ளவுஸு. ஆனால் எனக்கு எவ்வளோ வேலை வந்துச்சு தெரியுமா அந்த ப்ளவுஸு. அதனால் வந்து சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நிறைய நம்ம பார்த்தா லேஸ் ஒர்க் தான், சிம்பிளாக தான் நிறைய பேர் கேட்குறாங்க. நம்மளது எல்லாமே மிடில் கிளாஸ் தான். மிடில் கிளாஸ் வந்து நம்ம இந்த பக்கம்லாம் கொஞ்சம். அதனால் வந்து சிம்பிளாக ஒரு 100 ரூபா, 150 அவ்வளோக்குள்ள தான் நம்ம கூட தைப்பாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். டிசைன் ஒர்க் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 100, 150 அவ்வளோதான் இந்த பட்ஜெட் எல்லாமே. அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து லேஸ் ஒர்க்லாம் பண்ணித்தரேன், ஓகேவா? பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்க, இந்த டிசைன் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவாக போட போகிறேன். இது வந்து பஃப் கை வச்சுருக்கேன், அழகாக வந்துச்சு. பஃப் கை தைச்சிட்டு கஸ்டமருக்கு கொடுத்தாச்சு. கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா வந்து ப்ளவுஸ் தைக்கிறத விட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 350, ஒரு 550 வாங்கினேன். மொத்தம் இதுக்கு சேர்த்து, சரிங்களா? எக்ஸ்ட்ரா வந்து அப்போனா எவ்வளோ? 350, ஒரு 250 வாங்கினேன். 200, 550, 550 வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா இது என் ப்ளவுஸு. என் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா 200 கண்டிப்பாக ஆகுங்க. ஏன்னா அந்த பின்னாடி அந்த கை சைடில் கட் பண்ண மீதி பீஸ் எடுத்து தான் நான் வந்து பின்னாடி வந்து அந்த டைமண்ட்லாம் வச்சேன். அதுக்கு 200 கண்டிப்பாக வாங்கலாம். இதுக்கு வந்து 2 மீட்டர் லேஸ் ஆச்சு. இதுக்கு வந்து ஒரு 150 எக்ஸ்ட்ரா வாங்கலாம், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா பின்னாடி 7 மாரி அந்த கழுத்து மட்டும் வச்சேன். இதுக்கு ஒரு 100 தான் நான் எக்ஸ்ட்ரா வாங்குறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 மீட்டருக்கு மேலேயே ஆயிடுச்சு லேஸு. ஆனால் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 250 நான் வாங்குறேன். ஏன்னா டிசைன் வச்சிருக்கோம். வே லேஸுக்கும் லேஸு கூட காசு கம்மி தான். ஆனால் நம்ம வைக்கிற வேலை இருக்குல்ல, அதுக்கு பொறுமையாக மார்க் பண்ணி தைக்கணும். அதனால அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். சாதா ப்ளவுஸ்க்கு எக்ஸ்ட்ரா வந்து நாட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 100 வாங்கினேன் கிரீனுக்கு. ஏன்னா லைன் வச்சுட்டு திருப்பி பக்கத்தில் ஒரு லைன் வச்சேன். இது வந்து பானைக்கழுத்து. பானைக்கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நான் 150 வாங்கினேன். ஏன்னா கைக்கு லேஸு, கழுத்துக்கு லேஸு, நாட்டுக்கு எல்லாம் சேர்த்து 150 எக்ஸ்ட்ரா வாங்கினேன். நீ ஏற்கனவே இந்த வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். இந்த பானைக்கழுத்து தைக்கிறது வந்து போட்டிருப்பேன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கைக்கு டைமண்டு, நெக்குக்கும் பின்னாடி டைமண்ட் வச்சுட்டு அந்த ஸ்டோன் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம 2 கட் பண்ணுவோம்ல, அதை நான் மொத்தமாக வாங்கி வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி ஸ்டோனாக வச்சுருப்பேன். ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கைக்கும் நெக்குக்கும் டைமண்டாக ஸ்டோன் வச்சுருப்பேன். அழகாக இருக்குது. நாங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு சொன்னாங்க அந்த ப்ளவுஸு. கஸ்டமர் வந்து இது போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும்ப்பா இந்த ப்ளவுஸு. இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. என் ரேட்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து சிம்பிளாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து பெரிய டிசைன்லாம் கிடையாது, சிம்பிள் ஒர்க்கு. ஒரு 100 ரூபா, 150 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டவங்களுக்கு இந்த மாடல் நீங்கள் வைக்கலாம். ஏன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஒரு சிம்பிள் ஒர்க் தான், சரிங்களா? இது மாதிரி டெய்லர் சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நான் டிசைன் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அதாவது வந்து நான் போட்டிருந்தேன்ல ஒரு ப்ளூ கலரில் ப்ளவுஸு, அது லேஸ் தைக்கிற வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போடுறேன், ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.